பலிபீடம் வாருங்கள். இயேசுவின் திருக்குலமே ஆலயம் வாருங்கள். இறைவனின் இறைக்குலமே பலிபீடம் வாருங்கள். இயேசுவின் திருக்குலமே ஆலயம் வாருங்கள். அருள்வாழ்வில் மலர சான்று பகர தீபங்களாய் எரிவோம். நிறைவாழ்வு அடைய பொது வாழ்வு மலர ஓர் குலமாய் இணைவோம். கூடுங்கள் ஆலயம் கூடுங்கள், பாடுங்கள் கீதம் பாடுங்கள். கூடுங்கள் ஆலயம் கூடுங்கள், பாடுங்கள் கீதம் பாடுங்கள். இறைவனின் இறைக்குலமே பலிபீடம் வாருங்கள். இயேசுவின் திருக்குலமே இணையம் வாருங்கள். அருள் தரும் இறைவனின் வார்த்தை கேட்போம், அமைதியை அளிக்கும் அவரில் வாழ்வோம். அருள் தரும் இறைவனின் வார்த்தை கேட்போம், அமைதியை அளிக்கும் அவரில் வாழ்வோம். வாழ்வில் உண்மை வழியில் நேர்மை நாளும் தந்திடும் இறையடி பணிவோம். வாழ்வில் உண்மை வழியில் நேர்மை நாளும் தந்திடும் இறையடி பணிவோம். ஓடுங்கள் ஆலயம் கொடுங்கள், பாடுங்கள் கீதம் பாடுங்கள். வாருங்கள் மகிழ்ந்து வாருங்கள், தாருங்கள் அன்பை தாருங்கள். இறைவனின் இறைக்குலமே பலிபீடம் வாருங்கள். இயேசுவின் திருக்குலமே ஆலயம் வாருங்கள். அருள் வாழ்வில் வளர அருட்சான்று பகர தீபங்களாய் எரிவோம். நிறைவாழ்வு அடைய புது வாழ்வு மலர ஓர் குலமாய் இணைவோம். கூடுங்கள் ஆலயம் கூடுங்கள், பாடுங்கள் கீதம் பாடுங்கள். வாருங்கள் மகிழ்ந்து வாருங்கள், தாருங்கள் அன்பை தாருங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதரர் சகோதரிகளே, இன்று சகாய மாதாவின் 3250வது வார நவநாள் சிறப்பு திருப்பலியை கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே இந்த திருப்பலியை தலைமையேற்று நடத்த வேண்டும் என்று தஞ்சையின் ஆயரும் நம்முடைய திருச்சி மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகருமாகிய மேதகு ஆயர் தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களை நம்முடைய இந்த உலக மீட்பர் பசிலிக்கா என்னும் சகாய மாதா திருத்தலத்திலே இன்றைய திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து இறை ஆசியை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். ஆயர் அவர்களும் பெரிய மனதோடு பாசம் நிறைந்த உள்ளத்தோடு நான் வருகிறேன் என்று உடனடியாக ஏற்றுக்கொண்டு இந்த திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கின்றார்கள். ஆயர் அவர்கள் நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலிக்க பரிபாலகராக கடந்த 1.25 ஆண்டு அளவாக பணி செய்து வருகின்றார்கள். ஆயருக்கு இது ஒரு கூடுதல் சுமையாகும். ஏனென்றால் தஞ்சை மறை மாவட்டம் திருச்சியை விட
அளவிலே பெரியது, பங்கு எண்ணிக்கையிலே பெரியது. குருக்கள் நம்மை போல் 2 மடங்கு அங்கே இருக்கின்றார்கள். ஆகவே பல்வேறு பணிகள் இருந்தாலும் நம்மை விட பெரிய திருத்தலமாக வேளாங்கண்ணி திருத்தலமும் இருக்கின்றது. ஆக இந்த பல்வேறு பணிகளுக்கு மத்தியிலும் நமக்கு நேரம் ஒதுக்கி இங்கே வந்து திருப்பலி நிறைவேற்ற வந்திருக்கின்றார்கள். நானும் ஆயர் அவர்களிடம் இந்த 11 மணி திருப்பலியை பக்தர்கள் நிறையாக வரக்கூடிய புதன்கிழமையிலே முதல் வாரத்திலே வந்து பழிவப்பு கொடுக்க வேண்டும், நீங்கள் தலைமை தாங்க வேண்டும், சகாய தாயின் பரிந்துரையை பெற்றுத்தர வேண்டும், எங்கள் மக்களுக்கு சகாயம் செய்யும் மாதா என்ற ஒரு சிந்தனையிலே மறைவுரை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். ஆயர் அவர்கள் முழு மனதோடு சம்மதம் தெரிவித்து வந்திருக்கின்றார்கள். எனவே நம் அனைவர் பெயராலும் ஆயர் அவர்களை நாம் அன்புடன் வருக வருக என்று நம்முடைய திருத்தலத்திற்கு அன்போடு கரவொலி எழுப்பி வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க, இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இழங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, நீர் உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது
நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவான தூதரின் அறிவிப்பால் புனித கன்னிமரியாவின் திருவயிற்றில் வார்த்தையானவர் மனித உடல் எடுக்க திருளம் கொண்டீரே. அதனால் உண்மையிலே அவர் கடவுளின் தாய் என நம்பிக்கை கொள்ளும் எங்கள் மன்றாட்டுகளை கேட்டு அவரின் பரிந்துரையால் நாங்கள் உதவியை பெறுவோமாக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 49, இறை வார்த்தைகள் 13 முதல் 18 முடிய. வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், மண்ணுலகே களிக்கூறு, மலைகளே அக்களித்து ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார். சிறுமையற்ற தம் மக்கள் மீது இரக்கம் காட்டியுள்ளார். சீயோனோ, ஆண்டவர் என்னை கை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்கிறாள். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? இவர்கள் மறந்திடினும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை நான் பொறித்து வைத்துள்ளேன். உன் சுவர்கள் எப்பொழுதும் என் கண் முன்னே நிற்கின்றன. உன் பிள்ளைகள் விரைந்து வருவர். உன்னை அழித்து பாழாக்கியோரும் உன்னை விட்டு போய்விடுவர். உன் கண்களை உயர்த்தி சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் உன்னிடம் ஒருங்கே வருகின்றனர். என் உயிர் மேல் ஆணை, நீ அவர்கள் அனைவரையும் அணிகலன் போல் அணிந்து கொள்வாய், மணப்பெண் அணிவது போல அணிந்து கொள்வாய் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை அழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்படைகின்றேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைபடுகின்றன, தடுமானோரின் வலிமை பெருகின்றன. நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றன. பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தாராயுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள், பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், அவரே செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார்.
ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார், குப்பையினின்று பரியவரை தூக்கி விடுகின்றார், உயர்குடியினோரை அவர்களை அமர்த்துகின்றார், மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இரண்டாம் வாசகம். பிரிவு 4, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 14 முடிய. அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது ஏதோ எதிர்பாராதது நேர்ந்துவிட்டதென வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர்கள். கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது பேருவகை கொள்ளும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சிமிக்க தூயாவி உங்கள் மேல் தங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இதோ ஆண்டவர் தம் மக்களை மீட்க வருவார். அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாயிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 தொடங்கி 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அதனால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை,
உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அகிலத்தை படைத்தவர்க்கு என்ன கொடுப்பதோ, பொருளை தருவது உகந்தது ஆகுமோ? அகிலத்தை படைத்தவர்க்கு என்ன கொடுப்பதோ, பொருளை தருவது உகந்தது ஆகுமோ? உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உன்முகமே உன்முகமே, இல்லத்திலே சொல்வதெல்லாம் உன் பெயரே உன் பெயரே. உவந்தே அளிக்கும் பழியை ஏற்றிட, உனதாய் எனையே நிறமும் மாற்றிட. அகிலத்தை படைத்தவர்க்கு என்ன கொடுப்பதோ, பொருளை தருவது உகந்தது ஆகுமோ? இசையில் ஸ்வரம் எடுத்து உன் புகழ் பாட வந்தே, மலரில் சரம் தொடுத்து உன் பதம் தேடி வந்தே. இசையில் ஸ்வரம் எடுத்து உன் புகழ் பாட வந்தே, மலரில் சரம் தொடுத்து உன் பதம் தேடி வந்தே. வான்மேக மழையால் திருப்பீடம் வருகின்றே, நீரோடை நீராய் உன் அருளில் கலக்கின்றே. வருவே இறைவா, தருவே இணையே, முழுவதுமாய் காணிக்கையாய் முழுவதுமாய் காணிக்கையாய். சகோதரரே சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையர் உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைகளுக்காகவும் மது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே கரைபடாது கன்னி வயிற்றில் சொல்லற்கரிய முறையில் பிறந்தவும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து உண்மையான செம்மறியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட இப்பலி மூதாதையர்கள் அடையாள முறையில் ஒப்புக் கொடுத்த பலிகளை நிறைவு கொண்டு வந்தது. எனவே இக்காணிக்கைகளை ஏற்று இவற்றை முது வல்லமையால் மீட்பின் அருள் அடையாளமாக மாற்றியருளும். என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருதரித்து தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாக முதுமாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும்
ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. Hosanna, 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 Hosanna. தூயவர், 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 தூயவர். வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்,
எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர் மேதகு ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுனிலேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குகளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள மெமன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணருள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்
இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியேற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். என் இறைவன் என்னை காக்கின்றார், அவர் அன்பை நான் பாடுவேன். பல கோடி நன்மைகள் நாளும் தந்தார், நன்றி நான் பாடுவேன். அவர் செயல்கள் மேலானவை, அவர் அன்பு மாறாதது. அவர் செயல்கள் மேலானவை, அவர் அன்பு மாறாதது. என் இறைவன் என்னை காக்கின்றார், அவர் அன்பை நான் பாடுவேன். அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருந்தவர், நல்வாழ்வை பரிசாக எனக்கு அளித்தவர். இருள் சூழ்ந்த பள்ளத்தில் நான் விழுகையில், அவர் கோலும் நெருங்கடியும் என்னை தேற்றினர். குறை நீக்கி நிறை காணும் தெளிவு தந்தார், பசும்புள்ளில் என்னை நாளும் இளைப்பாற்றினார். என் குற்றம் மன்னித்தும் நோய் நீக்கினார், அருளமும் பேரன்பும் என்னை சூழுமே. உயிர் உள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவேன், உயிர் உள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவேன். என் இறைவன் என்னை காக்கின்றார், அவர் அன்பை நான் பாடுவேன். பல கோடி நன்மைகள் நாளும் தந்தார், நன்றி நான் பாடுவேன். மகத்துவமும் மகிமையும் அணிந்திருந்தவர், ரதங்கள் என மேகங்கள் கொண்டிருந்தவர். என் எதிரி கண் முன்னே என்னை உயர்த்தினார், அவர் வாக்கு பிறழாமல் என்னை காத்திட்டார். அஞ்சாமல் வழி நடக்கும் வழிவை தந்தார், நீரோடு நடப்பட்ட மரமாகினார். பிற குற்றம் மன்னிக்கும் மனதை தந்தார், அதன் பல நாள் இறையமைதி என்னை சூழுமே. உயிர் உள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவேன், உயிர் உள்ள நாளெல்லாம் புகழ் பாடுவேன். என் இறைவன் என்னை காக்கின்றார், அவர் அன்பை நான் பாடுவேன். பல கோடி நன்மைகள் நாளும் தந்தார், நன்றி நான் பாடுவேன். அவர் செயல்கள் மேலானவை, அவர் அன்பு மாறாதது. அவர் செயல்கள் மேலானவை, அவர் அன்பு மாறாதது. என் இறைவன் என்னை காக்கின்றார், அவர் அன்பு
அன்பை நான் பாடுவேன். பல கோடி நன்மைகள் நாளும் தந்தார், நன்றி நான் பாடுவேன். இன்றைய தினம் சிறப்பாக தம் மாடுகளாகிய நம்மை ஆயர் காண வந்திருக்கிறார், சந்திக்க வந்திருக்கிறார், நமக்கு மறைபோதனை வழங்கி இருக்கிறார், திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்திருக்கின்றார். ஆயர் அவர்கள் நம்முடைய பங்கிற்கு நம்முடைய புனித பவுல் குருத்துவ கல்லூரியிலே திருத்தொண்டராக இருந்த பொழுது 1973, 74 ஆண்டுகளில் இங்கு வந்து வாரா வாரம் திருப்பலிக்கு உதவி செய்து மறைவுரை ஆற்றியிருக்கின்றார்கள். ஆகவே ஆயர் அவர்கள் அந்த பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து, நான் ஒரு நாள் உங்கள் பங்கிற்கு வர வேண்டும், வருகிறேன் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாம் தான் இந்த 3250 வாரத்தை முன்னிட்டு, சகாய மாதாவின் நவநாளை முன்னிட்டு ஆயரை அழைத்த போது வெறும் 15 நாட்கள் தான் இருந்தன. ஆயர் அவர்கள் சொன்னார்கள், நான் 2 மறை மாவட்டத்தையும் பார்க்கிறேன், நேரம் அதிகமாக இல்லை, 5 நாள் தான் இருக்குது, சரி இருந்தாலும் பரவாயில்லை, நான் உங்கள் பங்கிற்கு வருகின்றேன், சகாய அன்னையின் திருத்தலத்திற்கு வருகின்றேன் என்று சொல்லி ஆயர் அவர்கள் பெருமகிழ்வோடு நமக்கு வந்திருக்கின்றார்கள். என்று தம்முடைய நேரத்தை காலை பொழுதே நம்மோடு செலவழித்திருக்கிறார்கள். ஆகவே ஆயர் அவர்களுக்கு இங்குள்ள அனைவர் பெயராலும் நன்றி கூறுகின்றேன். நாம் எல்லாரும் ஆயர் விரும்புகின்றபடி நாம் எல்லாரும் நம்முடைய ஆயர் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி சகாய தாயின் பக்தர்களாக மட்டுமல்லாமல் அவருடைய ஒரே மகன் உலக மீட்பர் கிறிஸ்து அரசர் இயேசுவின் சீடர்களாகவும் வாழ வேண்டும் என்ற உண்மையை எடுத்துக் கூறினார்கள். அந்த இறையாட்சியை நாம் பரப்புவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே ஆயர் அவர்களுக்கு நம்ம எல்லாருடைய நன்றியையும் தெரிவித்து, நன்றியின் சார்பாக இப்போது உதவி பங்கு தந்தை அவர்கள் ஃபாதர் லெடின் ஆரோக்கியராஜ் நம்முடைய ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நம் ஆயர் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசை கிறிஸ்து அரசர் பரிசை ஆண்டவருக்கு நான் கொடுக்கின்றேன். ஏறக்குறைய ஓராண்டு 3 மாதங்கள் திருச்சி மறைமாவட்டத்திற்கு பொறுப்பை எடுத்தபின் ஒரு சில பங்குகளுக்கு தான் செல்ல முடிந்தது. அந்த வகையிலே இந்த பங்கிற்கு வருவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தந்தை ஆரோக்கியராஜை எனக்கு மிகவும் தெரிந்தவர். ஏனென்றால் நான் பெங்களூர் குருத்துவ கல்லூரியிலே அங்கே சென்றபோது அவர் தன்னுடைய படிப்பை இறுதி ஆண்டு படிப்பை படித்து கொண்டிருந்தவர், குருமானவர் ஆவதற்கு. அதன் பிறகு பாரிஸிலே படித்து கொண்டிருக்கும்போது அவரும் அங்கே படித்து கொண்டிருந்தார். எனவே அவர் என்னை கேட்டுக்கொண்ட போது, நண்பராக இருக்கின்ற அவர் என்னை கேட்டுக்கொண்ட போது, நான் பல வேலைகள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நிச்சயமாக வருகிறேன் என்று சொன்னேன். அவர் சொன்னது போல நான் இங்கு தியாக்கோனாக இங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் திருப்பலியிலே நான் மறைவுரை ஆற்றியிருக்கிறேன், தந்தைகளுக்கு உதவி செய்திருக்கிறேன். எனவே அந்த பழைய நினைவுகளையும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டு உங்களோடு இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறப்பாக இன்றைக்கு 3250வது ஆண்டு வார இந்த நிகழ்வை கொண்டாடும் வேளையிலே, இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே என்னை வரவேற்றதற்காக உங்களுடைய பங்கு தந்தைக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மன்றாடுவோமாகி. ஆண்டவரே எங்கள் இறைவாம், நாங்கள் உட்கொண்ட திருவுணவு என்றும் எங்களில் உமது இரக்கத்தை வெளிப்படுத்துவதாகி. உம் திருமகனுடைய தாயின் நினைவை நம்பிக்கை உணர்வோடு கொண்டாடும் நாங்கள் அவரது மனித பிறப்பால் மீட்பு அடைவோமாகி.
என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்தவர். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சீடர்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.